ஃபைரா அப்டேட் செய்திகள். மோசடி பத்திர மேல்முறையீடு வழக்கம் போல் விசாரணை. செய்தியை விரிவாக காண்போம். ஒரு நபருக்கு சொந்தமான சொத்தை அவருக்கு தெரியாமல் போலி பத்திரங்கள் ஆள் மாறாட்டம் வாயிலாக அபகரிப்பது அதிகரித்துள்ளது. இதில் பாதிக்கப்பட்ட நபர்கள் புகார் அளித்தால் நடவடிக்கை எடுக்க பதிவு சட்டத்தில் சில திருத்தங்கள் செய்யப்பட்டன. ஜனாதிபதி ஒப்புதலுடன் இந்த திருத்தங்கள் 2022 ஆகஸ்ட் 16 அமலுக்கு வந்தன. இதன் அடிப்படையில் 11,000க்கும் மேற்பட்ட புகார்கள் பதிவாகின. இதில் 1,100 புகார்கள் மீதான விசாரணை முடிந்த நிலையில் மோசடி பத்திரங்களை ரத்து செய்ய பதிவுத்துறை உத்தரவிட்டது. இந்நிலையில் இந்த சட்ட திருத்தத்தை முன்தேதிட்டு அமல்படுத்திய தவறு என்று கூறி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இந்த விஷயத்தில் தெளிவான முடிவு எடுக்கப்படும் வரை மோசடி பத்திர ரத்து அதிகாரத்தை பயன்படுத்த தடை விதித்தனர். இது குறித்து பதிவுத்துறை உயர் அதிகாரி ஒருவர் கூறியதாவது, மோசடி பத்திர ரத்து அதிகாரத்தை பயன்படுத்த மட்டுமே உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இதில் ஏற்கனவே எடுக்கப்பட்ட முடிவுகள் தொடர்பான மேல்முறையீட்டு மனுக்கள் குறித்து எதுவும் குறிப்பிடப்படவில்லை. இதனால் மோசடி பத்திர ரத்து புகார் தொடர்பான மேல்முறையீட்டு மனுக்களை விசாரிக்கும் பணிகள் வழக்கம்போல் நடந்து வருகின்றன. பதிவுத்துறை தலைவர் சார்பில் டிஐஜி ஒருவர் இந்த புகார்களை விசாரிக்க உத்தரவிட்டுள்ளது. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும்.